அட்வொகேட் மைக்கேல் குமார், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர். உண்மையிலேயே தமிழக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே கரூர் மாவட்டத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரை ஆற்றிய போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலிலே சிக்கி 40 பேர் இறந்து போனார்கள். இது ஒரு மிகவும் சோகமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திற்கு முதலாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அதற்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஒரு உலக அளவில் உள்ள ஒரு தலைசிறந்த, ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு நடிகர் என்றும் அவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி இன்றைக்கு தமிழகத்திலே 2026 ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இன்று மக்களிடையே செல்வாக்கும் பிரசஸ்தியும் புகழும் பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே அவரிடம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேர்தல் பரப்புரையின் போது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயல், ஒரு சதியாக எல்லாரும் ஒன்று கூடி ஒரு கொலையே 40 பேரை செய்துள்ளார்கள். அதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் முழுக்க காரணம். ஏன், எதற்கு என்றால், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அதுவும் ஒரு புகழ்மிக்க நடிகராக இருந்தவர், இன்றைக்கு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கின்றார். அவருக்கு மக்களிடையே இருக்கின்ற எழுச்சியை அவர்களுக்கு நன்றாக தெரியும். குறைந்தபட்சம் அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருச்சியில் இருந்து துவங்கி நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய இடங்களிலே பரப்புரையை மேற்கொள்ளும் பொழுது காணப்படக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிலும் கரூர் மாவட்டத்தில் வரும் பொழுது அதை விட கூட்டம் இருக்கும் என்பது நன்றாக தெரியும். குறிப்பாக சொன்னால், அவர்களெல்லாம் இந்த இடங்களை எங்களுக்கு ஒதுக்கி மக்கள் அதிகமாக வருவார்கள், பெர்மிஷன் கேட்டால் அது கொடுக்கறதில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அவர்களாக எப்படியாவது இவர்களை ஒதுக்கிவிட வேண்டும், இவர்களை ஒரு சிரமத்திற்குள்ளாக்க வேண்டும் என்று குறுகலான இடங்களை கொடுக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரையில் அங்கே இருக்கின்ற ஒரு முக்கிய கருத்து அரசியல் புள்ளி என்பவர் செந்தில் பாலாஜி. இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். உச்சநீதிமன்றம் கூட ஒரு கொட்டு கொடுத்தவர். இவர் சிறையில் இருக்க வேண்டுமா, இல்லை மந்திரியாக இருக்க வேண்டுமா என்பது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பேர்வழி. அவருடைய மாவட்டத்திலே இந்த தேர்தல் பரப்புரை நடத்தும் பொழுது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி செயல். ஏன்னா, எப்படியாவது மக்கள் நன்றாக கூடுவார்கள், இவருக்கு ஒரு குறுகிய சாலை கொடுக்க வேண்டும், இவர்களை திட்டம் போட்டு இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இவர்களை ஒரு நெருக்கடிக்குள்ளாக வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். அதுபோலவே நீங்கள் நினைத்து பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது உண்மைதான். அது ஏன்னா, அதில் கூட இவங்க ஒழுங்காக கரெக்டாக போக்குவரத்தெல்லாம் சரி செய்து காவல்துறையினர் கரெக்டாக நடந்து கொண்டு அவருக்கு ஃப்ரீக்வன்சியாக ஃப்ரீயாக வரலாம். அதில் வர்றதுக்கு முடியலை. மக்கள் அவருக்காக காத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கட், கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டை கட் பண்ணி அவர் தேர்தல் பரப்புரை ஆற்றும்போது செந்தில் பாலாஜியை பற்றி அவர் செய்த மிகப்பெரிய மோசடி என்கிறது டாஸ்மாக் ஊழல். இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு முக்கியமான காரணம், அடிப்படை காரணம், ஒரு கொடுத்த கண்டுக்குட்டியாக ஒரு கறவை மாடாக வைத்து அவரை வளர்த்தி வருவது திமுக. ஏன்னா அதனால் பிரயோஜனம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருவருடைய ஊழலை பற்றி, பாட்டிலுக்கு 10 ரூபா பற்றி ஒரு பாடல் அழகாக பாடுகிறார். 10 ரூபா பாட்டில் நாயகன் ஒரு செந்தில் பாலாஜி. உடனே திட்டமிட்டு அங்கிருந்து செருப்பு எடுத்து வீசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் தளபதியை பார்க்க வந்த கூட்டம் கண்டிப்பாக அவரை ஆதரிக்கக்கூடிய கூட்டம். அவர்களெல்லாம் பரப்புரையை கேட்கறதுக்கும் தலைவரை பார்க்கறதுக்கும் வராங்க. அவங்க கண்டிப்பாக செருப்பு எடுத்து வீசுறதுக்குள்ள எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு சதிகார கும்பலை, ஒரு ரவுடி கூட்டத்தை இதுக்கு உள்ளே வச்சுட்டு செருப்பு எடுத்து எடுத்துருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேற தடியடி நடத்துகிறாங்க. அதுக்குள்ள அவசியம் என்ன? போலீஸுக்கு என்ன வேலை? போலீஸுக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும், ஒரு கூட்டம் கூடனா அதற்கு ஒரு முன்னேற்பாடான செயல்களை செய்து, சரி அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து அதற்கு காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முறையான வகையில் அனுப்ப வேண்டியங்களை அனுப்பி மீதி வேற ப்ரிவென்ட் பண்ணியோ, இல்லை நீங்கள் இப்படி அதுக்கு மாற்று வழிகளை செய்ய வேண்டியது போலீஸுடைய வேலை. ஆனால் போலீஸ் அதை ஒன்றும் செய்யாமல் இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் சொச்சமான போலீஸ்காரங்க தான். உண்மையிலே காவல்துறையை பொறுத்தவரையில் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை விட தமிழ்நாடு போலீஸ் மிகச்சிறந்த போலீஸ், உளவுத்துறையில் பயங்கர பிரசஸ்தி பெற்ற போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் முன்கூட்டியே நன்றாக தெரிந்த காவல்துறை
நிச்சயமாக இந்த தரவுகளை அரசிடம் அளித்திருக்கும். ஆனால் அரசும் துணை கொண்டுதான், நீங்க அதுக்காக வேண்டி ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வாரவன் மரட்டு சாவரவன் சாவட்டு, அந்த லைன்ல தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இவங்க தெரிஞ்சு திட்டமிட்டு செய்யக்கூடிய சதி. 100 தடவை இது போலீஸ் நினைச்சிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்கவே வாய்ப்பில்லை. அதான் போலீஸ். மக்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏதாவது நேர்ந்தால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது உளவுத்துறை மூலம் காவல்துறையின் முக்கியமான பங்கு. அதை ஏன் செய்யல? ஸோ இந்த 40 பேருடைய மரணத்துக்கு அடிப்படை முழு முதல் காரணம் காவல்துறையின், உண்மையே சொன்ன போனால் அவங்களுடைய கண்ணியமின்மை தான், அவருடைய நெக்லிஜென்ஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்றதை விட பர்பஸாட்டு இதையெல்லாம் சதித்திட்டம் தீட்டி அரசிற்கு வேண்டி காவல்துறை ஒரு ஏவல் துறையாக செய்த பணி. அதனால இந்த 40 பேருடைய ஆத்மா உண்மையிலேயே சாந்தி அடைய வேண்டும் என்றால் அவருடைய 2026 தேர்தலிலே இந்த இறந்தவர்கள் எல்லாம் தலைவரை பார்க்க வேண்டும், தலைவருடைய பரப்புரையை கேட்க வேண்டும், தலைவருடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆவேசமாக வந்தவர்கள். இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும்னா நிச்சயமா தலைவர் தளபதி அவர்கள் 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் அரிய நிலையில் அமர்ந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. You are watching TV Next.